ஐயா பிக் பாஸ், எங்களுடைய கோரிக்கையை ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஏத்து ஒரு தரமான டாஸ்க் கொடுத்துருக்கீங்க. கிரியேட்டிவ் டீமுக்கு வாழ்த்துக்கள். என்னதான் சீசன் 6 டாஸ்கா இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸை காட்டியிருக்கீங்க. இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? குறையை தாண்டி ரொம்ப மனவலியா இருக்கு. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டோம் நாங்களாம். ஏன்னா நீங்க இந்த டாஸ்க்ல கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்கிறீங்கல்ல. இதுக்கு முன்னாடிலாம் எல்லா சீசன்லயும் அவங்களே தான் கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணிக்க சொன்னீங்க. ஆனா இந்த முறை நீங்களே எல்லாருக்கும் கதாபாத்திரத்தை கொடுக்குறீங்க. சரி, அது ஒழுங்கான நபருக்கு தான் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் நல்லா தான் கொடுத்தீங்க. ஆனா இந்த வாரத்துல இந்த டாஸ்க்ல நீங்க கொடுத்த கதாபாத்திரங்கள் எங்களுக்கு ஒத்துக்கவே முடியல. அதுவும் குறிப்பா ஒரு கதாபாத்திரம், ஒரு அரசவை, ஒரு ஒரு ராஜாங்கம் அப்படின்னா மன்னருக்கு ஈக்குவலாக ராணி இருப்பாங்க. ராணியுடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை போயிட்டு நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க? நான் இப்பயே சொல்லிடுறேன், சாச்சனா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சாச்சனா விமர்சனம் பண்ணி பேசும்போது கீழே நிறைய பேர் சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் அப்போ தான் தெரியும் சாச்சனாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது 100ல் 1-2 பேர் தான். ஆனால் அந்த 1-2 பேர் கூட பேசுகிறாங்கல்ல. ஸோ அது நான் நோட் பண்ணேங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். ஓ, 2 பேர் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே பண்ணுற தொடர் அல்டாச்சியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அதாவது இந்த பொண்ணு ஆல்ரெடி ராணி மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் ஒன்று போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன? அதாவது மீண்டும் வீகன் நாடகம் போடக்கூடிய சாச்சனா அவர்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீகன், நான் முட்டை கூட சாப்பிட மாட்டேன், பால் தயிர் கூட சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதுலேயும் இந்த மாடுலேருந்து வருது இல்லையா, ஸோ அதை கூட நான் சாப்பிட மாட்டேன். டீ குடிக்க மாட்டேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், பியோர் வீகன், பியோர் வெஜ் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி விட்டுச்சு. எல்லாரும் நம்பினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு நாள் என்னால் முடியலை, எனக்கு புரோட்டீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தா என்னால் முடியலை, எனக்கு புரோட்டீன் இல்லைன்னு சொல்லிட்டு தயிர் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் பார்த்தா என்னால் முடியலை, எனக்கு எதனா டேஸ்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் அனுப்பிச்சா அந்த பிரியாணி, அது கூடவே வந்த சைடிஷில் சிக்கன், மட்டன், என்னென்னமோ இருந்துச்சு, முட்டை, சில்லி சிக்கன், மட்டன் சுக்கா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அது எல்லாத்தையும் இலையில வாரி போட்டு லபக்குன்னு தின்னு அதை கேமரா ஜூம் பண்ணி அந்த விஷயம் வெளியில் பயங்கரமாக, என்ன இந்த பொண்ணு வீகன் சொல்லிட்டு இப்படி போட்டு. ஏங்க, ஆடு கோழி, அதாவது நடக்கிறது, ஊடுறது, பறக்கிறது, எல்லாம் ஷாக்கு. என்னன்னா இந்த பொண்ணு வீகன் சொல்லிட்டு சிக்கனை மட்டனை இந்த அடி அடிக்குது. அப்புறமா ஒரு நாடகம், என்ன நாடகம் தெரியுமா? வைல்ட் கார்டு வந்தாங்க. இந்த வைல்ட் கார்டு வந்தவனே சிவகுமாரோ ராயனோ அந்த வீகன் மேட்டரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டோன்னே இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இந்த அம்மா என்ன நினச்சாங்க, இதை காட்ட மாட்டாங்க, இது போய் கேமராவில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நான் தெரியாமல் தான் சாப்பிட்றேன், அதனால் இதை காட்டாதீங்க அப்படின்னு போய் சொல்லி இதை காட்டிட்டாங்க. ஏன்னா அது ஸ்ட்ரீமிங்கில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, காட்டிட்டாங்க. சரியா, அது ஒரு பக்கம் இருக்க. வைல்ட் கார்ட்லேருந்து வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க ஒரு சின்ன ஹிண்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணுக்கு. அதன் மூலமாக ஓகே, வெளியில் வேறு மாதிரி போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ரிஜிஸ்ட்ரேஷன். என்ன ரிஜிஸ்டர் பண்ணிச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது நான் சாப்பிடுவேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் சாப்பிட தெரிஞ்சால் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால தான் நான் இங்கே வீகன்னு சொன்னேன். அப்படி ஒரு உருட்டு. சரி சொன்னேன், ஓகே, நீ சாப்பிட்டுட்ட, இந்த மாதிரி வீட்டில் தெரியாதுன்னா அந்த உருட்டெல்லாம் கூட நாங்கள் ஏற்றுக்கிறோமே. மீண்டும் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வீகன் நாடகம், மறுபடியும் என்ன நிற்கிது, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து நிற்கிது, நான் முட்டை சாப்பிட மாட்டேன். இது எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் இந்த பொண்ணுக்கு கொடுக்குற செல்லம், ப்ரையாரிட்டி, ஒரு சொம்பு தூக்குறது, அந்த பொண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுறக்கூடாது, அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன், 5 ஸ்டார் அப்பா 5 ஸ்டார் வேணும்னு கேட்ட உடனே 5 ஸ்டார் அனுப்புறது, இப்படி பொத்தி அவர் வச்சதனுடைய ஒரு விளைவு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வீடு பிக் பாஸ் வீடு. இந்த ஒன்றும் சாச்சனாவுடைய சொந்த வீடு கிடையாது, இல்லை அவங்க ஒன்றும் ஹோட்டலில் தங்கி இல்லை. சரிங்களா, இங்கே என்ன இருக்கோ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்களோ அதை தான் எல்லாருமே சாப்பிட்ணும். முட்டை போட்டு ஏதோ ஒரு டிஷ்ஷை பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்ணது? அன்ஷிதா பண்ணிட்டாங்க. உடனே அங்கே ஓ முட்டை போட்டு, நான் தான் உங்ககிட்ட சொன்னல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, முட்டை போட்டு நீங்கள் எதுக்கு செஞ்சீங்க, எனக்கு வேணாம் பரவாயில்ல நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டு ஏதோ கூட்டு வச்சிருக்காங்களாம். இந்த அம்மாவுக்கு கத்திரிக்காயும் அலர்ஜியா, கத்திரிக்காயும் சாப்பிட மாட்டாங்களாம். ஓ, கூட்டுலையும் நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்களா, சரி ஓகே எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா.
அன்னைக்கு சிக்கன் மட்டன்லாம் வெளுத்து வாங்கிட்டு மறுபடியும் முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற. சரி, இப்போ நீ வந்து சாப்பிடல, முட்டை நீ சாப்பிட மாட்ட, இல்லை நீ வந்து உனக்கு அலர்ஜி, கத்திரிக்காய் வந்து அலர்ஜின்னு வச்சுப்போமே, செஞ்சிட்டாங்க மொத்தமாக எல்லாருக்கும் வந்து சேர்த்து செஞ்சுருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது ஓகே. ஆனால் உனக்கு ஓகே இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வேறு விஷயம் செய்ய முடியாது, செஞ்சிட்டாங்க. நீ ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? சரி ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்றேன், இல்லை வேறு ஏதாச்சும் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு தயிர் ஏதாச்சும் இருந்தால், தயிர் கொடுத்தாங்களான்னு தெரில, எதனா இருந்துச்சுன்னா நான் அதை வச்சு நான் சாப்பிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுங்கன்ற மாதிரி நீ கேட்டிருக்கலாம். நீ என்ன பண்ணுறனா உடனே இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுது. சரி, அந்த பொண்ணு கோச்சிட்டு போட்டோம் விட்டுருவாங்கன்னு பார்த்தா பதிலுக்கு தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் என்ன சொல்கிறாங்க, இவங்க மஞ்சரியும் இருக்காங்க, அன்ஷிதா சொல்கிறாங்க உனக்கு நான் தனியாக ஒரு குழம்பு வச்சு தரேன், நீ சாப்பிடு பரவாயில்ல அப்படின்றாங்க. மஞ்சரியும் ஆமாம் அவளுக்கு தனியாக செஞ்சு கொடுத்துருங்க, அவள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷிகாவும் சரி ஓகே செஞ்சிடலாம், அவளுக்கு மட்டும் தனியாக ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா எதுக்கு இவ்வளோ செல்லம், உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்குறீங்க? போட்டுட்டுமான்னு கேட்குறேன், வெயிட் பண்ணி எதுக்கு? அவளுக்கு கத்திரிக்காய் போட்டாலே அலர்ஜி. ஒரு நிமிஷம் கேட்டுடலாண்டி. கேளு, அப்படின்னு நான் கத்துறேன், உனக்கு மட்டும் தொக்குறேன். சாச்சு, உனக்கு அது முட்டை போட்டதே சாப்பிட முடியாதா? அப்படி போட்டா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சரி விடுங்க. ஒரு வாட்டி நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது எந்த யூஸ் கத்திரிக்காய் போட்டிருக்கு. இப்போ பருப்புலயே கத்திரிக்காய் இல்ல, உனக்கு நான் வேற குழம்பா பண்ணி தரேன். இல்ல வேண்டாம் பரவாயில்ல. எனக்கு இப்போதைக்கு பசிக்கல, நான் கேட்கும்போது பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப பண்ணி வச்சிரு, அவ சாப்பிடும் போது சாப்பிடுவா. நீ ஒரு நிமிஷம் எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உனக்கு கத்திரிக்காய் அலர்ஜின்னு எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியுது. இப்ப நான் கிச்சன்ல இருந்தேன்னா சப்போஸ் நான் கத்திரிக்காய் போட்டுருந்தேன்னா சாப்பிடுவேன். பீட்ரூட் சாதம் பண்ணி தருவா. ஒரு வாட்டி சொல்லிடு. இல்லடா, எக் ரைஸ் சாப்பிடுவியாடா? இல்லக்கா, அந்த ஸ்கிராம்பிள் பண்ண எக் நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு எக் எப்படி போட்டா சாப்பிடுவேன்? எக் வெறும் வேக வச்சு உள்ள இருக்கிற அந்த எல்லோ கலர் சாப்பிடுவேன், அப்படி இல்லை ஆம்லெட் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஆம்லெட் போட்டு இப்போ ஆம்லெட் போட்டு தர சொல்லுவா. இப்போ ஒரு குழம்பு வச்சுட்டு ஆம்லெட் போட சொல்றேன். என்னோட எக் எத்தனை இருக்கு? அதுதான் நேத்தும் நீ எக் சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிடலாம். எக் ரெண்டு இருக்கு, அதை எடுத்து வச்சு இல்ல அது எத்தனை இல்ல ரெண்டா இருக்காது, ஏன்னா மிக்ஸ் தான் பண்றாங்க. ஒரு எக் எடுத்துக்கோ, நேத்தியும் இன்னைக்கும் சாப்பிட்டான். அன்ஷி அவ நேத்தும் எக் சாப்பிடல, இன்னைக்கும் எக் சாப்பிடலாம். இல்லடா எக் இல்ல, முட்டை தனியா இல்ல, முட்டைக்கோசை இல்ல, இவ்வளவுதான் இருந்த, அதுல எதுவுமே இல்ல. இப்ப எக் இல்ல, வந்து நமக்கு ப்ரொவிஷன் வாங்கும் போது நான் உனக்கு ஒரு எக் வந்து வேண்டாம். நான் எனக்கு தயிர் எடுத்துக்கிறேன் 2 ஸ்பூன், குழம்பு வேண்டாம். உனக்கு நான் இது பண்ணி தரேன், நிஜமாலே தயிர் தொக்கு. நான் உனக்கு பீட்ரூட்டும் பண்ணி தரேன், நீ வெயிட் பண்ணு. சப்ளை பண்றேன், இது மட்டும் க்ளீன் பண்ணி தரேன். இல்லக்கா, இது முழுக்க 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 எனக்கு தெரிஞ்ச வர விஜய் சேதுபதி மேலே உள்ள பயம். ஏன்னா இந்த பொண்ணு நேராக எந்திரிச்சு நின்று, அப்பா எனக்கு வந்து முட்டை பிடிக்காதுப்பா, எனக்கு அதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டுறாங்கப்பா, நான் எத்தனை வாட்டிப்பா கேட்குறது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிச்சு கதை. ஒட்டுமொத்த கேர்ள்ஸ் டீமும் காலி. அது இந்த வாரம் இந்த டாஸ்க் வேறு கொடுக்குறாங்களா, அதனால இதில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவார், செய்ன்னு செஞ்சிருவார். இந்த மாதிரி ராணி வேறு என்னால் முடியலைங்க, அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க. அந்த பொண்ணு சைஸுக்கும் அந்த கெட்டப்புக்கும் ராணுவ ராஜா, இது ராணியா? எதுக்கு இவங்க 2 பேரை பர்டிகுலராக சூஸ் பண்ணி இப்படி ஒரு செம்ம கேரக்டரில் இது என்ன அப்படி அவர் ராஜா பதவிக்கு வர அளவுக்கு என்ன கிழிச்சு நட்டிட்டாரு ராணுவ. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உடம்பு பூரா விஷம் போய் அந்த சைடு ஃபுல்லாக கிறுக்கு, அறவேக்காடு, மண்டை கோளாறுத்தனம், ஒரு நிலையான ஒரு மனிதர் கிடையாது. அவருக்கு ராஜா பதவி. முதல்ல இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக இதான் நடக்க போகுது. டாஸ்கினுடைய அடிப்படை என்னென்னா 2 நாடாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ஒரு மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் ஆட்சி நாடு, ஒன்று வந்து ராணி ஆட்சி செய்யக்கூடிய ராணி ஆட்சி நாடு. ஸோ ஒன்று ஆண் பெண் அப்படின்ற ஒரு பேசிஸில் தான் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ராஜகுரு, படைக்கு தளபதின்னு ஒருத்தர், சமையல்காரர், ராஜாவின் சமையல்காரர், அதுக்கப்புறமா ராஜாவுடைய பணியாள், அதே மாதிரி ராணிக்கு ஒரு பணி பெண் இருப்பாங்க, அதுக்கப்புறமா மக்கள். இப்படி வந்து கேரக்டர்ஸாக பிரிச்சிருக்கிறாரு பிக் பாஸ். இதில் ஆண்களில் பார்த்தீங்கன்னா ராஜாவாக ராணுவுக்கு அந்த ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னே தெரில, சீரியஸாக எதுக்குன்னே தெரில. இந்த கேரக்டர் வந்து மாற்றி மாற்றி வந்திருக்கு. அதுக்கப்புறமா ராஜகுரு வந்து ராயனா. நியாயமாக இந்த ராஜகுரு அப்படின்ற அந்த கேரக்டர் யாருக்கு போயிருக்கணும்னா முத்துக்குமரனுக்கு போயிருக்கணும். ஏன்னா பாய்ஸ் டீமில்
நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு பர்சன்னா அது முத்துக்குமரன் தான். அதனால அவருக்கு அந்த கேரக்டர் போயிருந்தா மேபி ராஜாவுக்கு யூஸாக இருந்திருக்கும். யாரு போனாலும் அவனுக்கு யூஸ் இல்லை, ஏன்னா வந்து அவர் வேற மாதிரி, சரிங்களா, யூஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த கேரக்டரை ராயனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ராயன் எப்படி இதை சிறப்பாக செய்வாருன்றது தெரில, ஒரு குழப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா படைத்தளபதி யாரு ஆண்களுக்கு ராஜாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஓகே, ஒரு போல்டான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவருக்கு அது வந்து ஓகே பொருந்துருச்சு. குக்கு ராஜாவுடைய சமையல்காரர் வந்து விஜய் விஷால், ராஜாவுடைய பணியால் வந்து ஜெஃப்ரி. இவர் தான் எல்லா சேவையும் வந்து ராஜாவுக்கு செய்யணும், டச் அப் மாதிரி. அதுக்கப்புறமா மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முத்துக்குமரன், அதுக்கப்புறமா ஆனந்தி, சிவகுமார், ரஞ்சித், அருண், இவங்க எல்லாருமே மக்கள் கேட்டகரியில் வராங்க. இந்த சைடு அப்படியே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பெண்கள் அணிக்கு போனீங்கன்னா ராணியா சாச்சனா, இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கணுங்க. இந்த வாரம் பார்த்து தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பின்னாடி சொல்கிறேன், முதல்ல கேரக்டர்ஸை சொல்லிடுவோம். ராஜகுருவா பெண்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா. எனக்கு அந்த கேரக்டரில் ஒன்று ஜாக்லினை போட்டிருக்கலாம், இல்லைனா இவங்களை போட்டிருக்கலாம், யாரை, மஞ்சரியை போட்டிருக்கலாம். ஆனால் எதுக்கு பவித்ரா தெரில. தளபதியாக மஞ்சரி அவர்கள், சரிங்களா. அதே மாதிரி குக்கா இந்த சைடு வந்து தர்ஷிகா, அந்த சைடு விஷால், இந்த சைடு தர்ஷிகா. இதான் பிக் பாஸ் இன்டைரக்டாக பார்க்குற மாமா வேலை இருக்குதா. குயினுக்கு பணிப்பெண் யாருன்னா சௌந்தர்யா, கரெக்டான ஒரு ரோல். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அது வந்து ராணிக்கு வந்து ரொம்பவே பயன்பெறும். இதில் என்ன ஆச்சரியம்னா 2 பேருக்குமே செட் ஆகாது, அது ஒன்று. அப்புறம் மக்களாக மீதி இருக்கக்கூடிய அன்ஷிதா, சத்யா, வர்ஷினி மற்றும் ஜாக்லின். இந்த மக்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு என்ன ரோல்னே தெரில. இப்போ என்ன பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுதான் கான்செப்ட், ஒரு ராஜா ஒரு ராணி, இவங்க 2 பேரும் ஆட்சி செய்ய போகிறாங்க. இந்த வார இறுதியில் அரியணையில் உட்கார போகிறது ராஜாவா ராணியா, யார் ஒட்டுமொத்தமான ஆட்சியை வந்து பிடிக்க போகிறாங்க, எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா நடுவில் டாஸ்க் வைப்பாங்களாம். அதுக்கப்புறமா சீசன் 6 வச்ச மாதிரியே நிறைய இந்த அரசாங்கத்துக்கு ராஜாங்கத்துக்கு உரிய ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது, அதை திருடலாமா, அதை அந்த செல்வத்தை கைப்பற்றலாமா. ஸோ அப்படி அதன் மூலமாக வந்து அரியணை வந்து கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி சீசன் 6 என்ன நடந்துச்சோ அதே தான். ஒற்றன், இந்த மக்களில் இருந்து யாரையாச்சும் ஒருத்தரை ஒற்றனா வந்து தேர்வு செஞ்சுக்கணும், அதை அவங்களே பண்ணிக்கலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்குங்க. சீரியஸாக பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போது வேறு மாதிரி அது போகும். நாளைக்கு வந்து அது நல்லா பரபரப்பாக இருக்கும், ப்ரோமோஸ்லாம் நல்லா இருக்கும். நாளைக்கு பயங்கரமான ஒரு வெயிட்டான ஒரு மேட்ரு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆன் தி ஹோல் இந்த சாச்சனாவுக்கு கொடுத்த இந்த கேரக்டர் மட்டும் எனக்கு டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது. நான் இந்த பொண்ணெல்லாம் ராணி கெட்டப்பில் நம்ம பார்க்கணுமான்னு இருக்கு. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, பெருசாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்காது. பயன்படுத்தணும்னா பயன்படுத்தலாம், யார், ராணவும் இவங்க சாச்சனாவும். பட் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஸோ இவங்களுக்கு பெருசாக ரோல் இருக்காதோ, பெருசாக பண்ண மாட்டாங்களோ, இல்லைனா ஓவராக பண்ணி, இப்போ ஆல்ரெடி அந்த பொண்ணு ஓவராக பேசும், இவரும் ஓவராக பண்ணுறாப்புல. இப்போ ராஜா அப்படிங்கிற ஒரு தலைகணம், ராணி அப்படிங்கிற ஒரு தலைகணம், இதனால இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவே மக்கள்கிட்ட இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்கலாம், தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று வெயிட்டாக இருக்குது, இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வேண்டாம், அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவாக பேசிடுவோமா, இல்லை வேணாம், நாளைக்கு ஃபுல்லாக டாஸ்க்கு போவோம். அதனால் அந்த டாஸ்க்கை பற்றி பேசுகிறதுக்காக நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். என்னென்னா, அருண் வந்து மஞ்சரி கூட சண்டை போடும்போது ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, காஃபி போட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் தீபக் அண்ணங்கிட்ட சொன்னேன்னு சொன்னார். நான் உங்களை பார்த்து பேசவே இல்லை, உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, நான் தீபக் அண்ணங்கிட்ட சொன்னேன்னு சொன்னார்ல. நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அவர் வந்து சொல்லும்போது எங்கே பார்த்து பேசுகிறாரு, எனக்கு வீடியோ கிடச்சா நான் வீடியோ போடுறேன், இல்லைனா நான் ஃபோட்டோ டெஃபினட்டாக போடுறேன். அவர் அந்த காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கே பார்த்து யாரை பார்த்து பேசுகிறாருன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. பயங்கரமான அர்ச்சனா கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு வேலையை அவங்க பண்ணுவாங்க சொல்லிட்டு. சீரியஸாக போன சீசனில் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுத்தோம். ஆனால் இந்த சீசனில் உட்காந்துக்கிட்டு ஒரு மேல் சாவனிஸ்டாக இருக்கான், அவனுக்கு போயிட்டு அவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் இப்பயே வெளியில் வரதான் நல்லது. உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேதுன்னு தெரில. அவ்வளோ நீங்கள் வந்து டீப்பான காதலர்கள் ஆகிட்டீங்களா, ஓகே, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், சொல்ல வேண்டியது நம்ம கடமை, பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, இந்த ப்ரோமோ பற்றி, இந்த வீடியோ பற்றி, சாச்சனா ராணியாக மாறினதை பற்றி உங்களோட கருத்து என்ன, உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடுது, வெளிப்படையாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.